கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலே ஒரு ஆக்டரை பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. என்னாச்சு அந்த ஆக்டருக்கு, ஏன் இப்படி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கேள்விகள். அவர் வேற யாரும் இல்லைங்க, ஸ்ரீராம் தான். வழக்கு எண் 18 கீழ் 9 அப்படின்ற படத்து மூலமா அறிமுகமானாரு. அதுக்கப்புறமா வில்லம்பு, மாநகரம், ஓனாயும் மாட்டுக்குட்டியும், கடைசியா இருகப்பற்று அப்படின்னு சொல்லி சில படங்கள் நடிச்சிருக்காரு. இருகப்பற்று படம் தான் அவர் கடைசியா நடிச்ச படம். அது மட்டும் இல்லாம அந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்புமே கிடைச்சிருக்கு. முக்கியமா அதுல ஸ்ரீயோட ஆக்டிங் வந்து நிறைய பேத்துக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதுல ஸ்ரீயோட ஆக்டிங் பார்த்துட்டு நிறைய பேர் அவரை பாராட்டிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா அந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் அவர் வேற எந்த படத்துலயுமே நடிக்கல. சொல்லப்போனா சினிமாலேயே அவர் காணோம் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே தேடிட்டு இருந்த நேரத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால அவரே ஒரு தனி ரூம்ல சமைச்சு சாப்பிட்டு சில வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருந்தாரு. அதை பார்த்த நிறைய பேர் ஸ்ரீக்கு என்னாச்சு, ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதனால அப்படி கேட்டாங்க அப்படின்னா, அந்த வீடியோல அவர் பார்க்குறப்போ ரொம்பவே உடல் மெலிஞ்சு, அப்புறம் ஹேருக்கு கலர் எல்லாமே பண்ணி ரொம்பவே வித்தியாசமா இருந்தாரு. ஸோ படத்துல நம்ம பார்த்த ஸ்ரீ அந்த வீடியோல இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இன்னுமே நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இருக்கப்பற்று படத்துக்கு ஸ்ரீக்கு சம்பளம் கொடுக்கல, அதனாலதான் அவர் இப்படி ஆயிட்டாரு, அவர் மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்காரு, ரொம்ப வருஷமாவே அவர் இந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்காரு. ஆனா யாருக்குமே இந்த விஷயம் தெரியல. இப்போ ஒரு வீடியோ சர்ச்சையானதுக்கு அப்புறமா தான் அவரை பத்தி எல்லாருமே பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீக்கு சம்பந்தப்பட்டவங்களுமே அவரை பத்தி சொல்லியிருந்தாங்க. ஆனா அதை தொடர்ந்து நிறைய பேர் ஸ்ரீக்கு என்னதான் ஆச்சு, அவர் இப்படி இருக்காரு, எப்படியாச்சும் அவரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியுமே கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா ஸ்ரீ எங்க இருக்காருன்ற விஷயம் உங்களோட ஃபேமிலிக்கே தெரியாம இருந்துச்சான். அதுக்கப்புறமா ஸ்ரீ நார்த் இந்தியாவில் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை கண்டுபிடிச்சு அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததாவுமே லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தாரு. ஏன்னா ஸ்ரீ பற்றின விஷயங்கள் பெரிய சர்ச்சையாக லோகேஷ் கனகராஜ்மே அதில் இன்வால்வ் ஆனார். அவர் ஸ்ரீயை பற்றி என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி ஸ்ரீயை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், மருத்துவ கண்காணிப்பில் வச்சுருக்கோம், அவர் முன்னாடிக்கு இப்போ ரொம்பவே நல்லா இருக்காரு, ஆனால் கொஞ்சம் நாளைக்கு சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருப்பாரு. அதை தொடர்ந்து ஸ்ரீயை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே வராமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஸ்ரீயே அவரோட இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த ஃபோட்டோ பார்க்குறப்போ அந்த வீடியோக்கும் இந்த ஃபோட்டோக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. ஏன்னா உடல்லாம் ரொம்ப வெளிச்சு போயிருந்த ஸ்ரீ இப்போ நார்மலான ஒரு வெயிட்டுக்கு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஸ்டைல் எல்லாமே மாற்றி நம்ம படத்தில் எப்படி பார்த்தோமோ அந்த அளவுக்கு இப்போ மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக மே ஐ கமன் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் நாவல் ஸ்ரீ எழுதியிருக்காராம். அதை சேல் பண்ணுறதாவுமே அதில் போட்டிருந்தாரு. அந்த ஃபோட்டோ பார்த்த நெட்டிசன்கள் எல்லாருமே ஸ்ரீ ரெக்கவர் ஆனதே எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, உங்களுக்காக நாங்கள் அவ்வளோ ப்ரே பண்ணிட்டு இருந்தோம், நீங்கள் சரியானதே ரொம்ப சந்தோஷம், இனிமே நீங்கள் சினிமாவில் திரும்பியுமே கம்பேக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சினிமாவில் நிறைய படங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லியுமே ஸ்ரீ கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. சினிமாவில் நீங்கள் திரும்பியுமே நிறைய படங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லியுமே நெட்டிசன்கள் எல்லாருமே அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோ பார்க்குறப்பே ஸ்ரீ ரொம்பவே நல்லா ஆயிட்டார் அப்படின்ற விஷயம் தெரியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க.